2020 ஐபிஎல் ஆக்ஷன்ல நம்ம எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலோட நேம் வந்தப்போ ஒரு 17 வயசு பையன் அதிகபட்சம் ஒரு 50 லட்சத்துக்கு போவோம் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தப்போ கேகேஆர் டீம், பிபிகேஎஸ் டீம் அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் எல்லாருமே கடுமையான போட்டி போடுறாங்க. கடைசியில ராஜஸ்தான் ராயல்ஸ் நம்ம எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால 2.4 கோடிக்கு ஏலத்துல எடுக்கிறாங்க. 2020 ஐபிஎலுக்கு அப்புறமா நம்ம எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலோட வறுமை நீங்கி இருந்தாலும் இவருக்கு சாதிக்கணும் அப்படிங்கிற வெறி மட்டும் அடங்கவே இல்லை. தொடர்ந்து நம்ம உலக கிரிக்கெட்ல ஏதாவது சாதனை பண்ணியே ஆகணும்னு அடுத்தடுத்த ஸ்டெப் நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சாரு நம்ம எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். அந்த 2020 ஐபிஎல் சீசன்ல நம்ம எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு வெறும் 3 மேட்சஸ் தான் விளையாட வாய்ப்பு கிடைச்சது. அந்த 3 மேட்ச்ல அவரால் அடிக்க முடிஞ்சதோ வெறும் 40 ரன்ஸ் தான். என்னதான் நம்ம ஜெய்ஸ்வாலால 2020 ஐபிஎல்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியல அப்படின்னாலும் அவரோட ஆட்டிடியூட், டேலண்ட், பெர்ஃபார்மன்ஸ், ஹார்ட் ஒர்க் எல்லாத்தையுமே பார்த்து அசந்து போன ராஜஸ்தான் ராயல்ஸ் மேனேஜ்மெண்ட் இவர் 2021 ஐபிஎல்லையுமே ரீடைன் பண்ணாங்க. 2021 ஐபிஎல்ல நம்ம எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு கிட்டத்தட்ட 10 மேட்சஸ் விளையாட வாய்ப்பு கிடைக்குது. இந்த 10 மேட்சஸ்ல நம்ம எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அடிச்ச ரன்ஸ் 249. நம்ம எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இந்த 10 மேட்சஸ் 249 ரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம ஜெய்ஸ்வால்னால இந்த ஐபிஎல் சீசன்லயுமே மிகப்பெரிய பெர்ஃபார்மன்ஸ் எதுவுமே கொடுக்க முடியாதனால நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் இவரை திருப்பி ஏலத்திலே போடுறாங்க. இவர் ஒரு யங்ஸ்டர் தானே, இவருக்கு அந்த அளவுக்கு காம்படிஷன் இருக்காரு, திருப்பி இவரை ஏலத்துல போட்டா நம்ம கம்மியான பிரைஸ்ல எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சு தான் ஏலத்துல விடுறாங்க. ஆனா 2020 ஐபிஎல் ஆக்ஷனோட 2022 ஐபிஎல் ஆக்ஷன்ல தான் நம்ம எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு காம்படிஷன் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. சொல்ல போனா நம்ம ராஜஸ்தான் டீம் இவரை 2020 ஐபிஎல் ஆக்ஷன்ல வெறும் 2.4 கோடி செலவு பண்ணியே எடுத்திருப்பாங்க. அதுவே 2022 ஐபிஎல் ஆக்ஷன்ல நம்ம ஜெய்ஸ்வாலை எடுக்கிறதுக்கு ராஜஸ்தான் டீம் கிட்டத்தட்ட 4 கோடி செலவு பண்ணிருப்பாங்க. இந்த சீசன்ல தன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு நம்ம எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இந்த சீசன்ல வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாரு. இந்த சீசன் மட்டும் இல்ல, இதுக்கு அடுத்து நடந்த 2023 ஐபிஎல் சீசன்ல வெறும் 13 பால்ல 50 அடிச்சு ஐபிஎல்லே ஃபாஸ்டஸ்ட் 50 ஒரு யங்ஸ்டரா பதிவு பண்ணிருப்பாரு நம்ம எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். இந்த அளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்த நம்ம எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு இந்தியாவுக்கு விளையாடுறதுக்கான வாய்ப்பு 2024 தான் கிடைக்குது. 2024 நடந்த இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ்ல செகண்ட் டெஸ்ட்ல இவர் டபுள் செஞ்சுரி அடிச்சிருப்பாரு. ஒரு 21 வயசு பையனால இந்த அளவுக்கு நல்லா விளையாடி ஒரு டபுள் செஞ்சுரி, அதுவும் இங்கிலாந்து மாதிரி ஒரு டீமுக்கு எதிராக அடிக்க முடியுமா அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியத்தோட பார்க்க வச்சாரு நம்ம எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். இந்த மாதிரி ஒரு இந்தியன் யங்ஸ்டர் இங்கிலாந்து மாதிரி டீமுக்கு எதிராக டபுள் செஞ்சுரி அடிச்சது அப்படிங்கிறது இந்த உலகத்தையே ஆச்சரியத்தோட பேச வச்சது. இந்த டபுள் செஞ்சுரியோட கொண்டாட்டம் முடியறதுக்கு முன்னாடியே இதுக்கு அடுத்து நடந்த தேர்ட் டெஸ்ட்லயும் இன்னொரு டபுள் செஞ்சுரியை பதிவு பண்ணாரு நம்ம எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். இந்த மாதிரி தன்னோட 10 வயசுல கிரிக்கெட் மேல அந்த ஆர்வத்தினால பால் கடையில வேலை பார்த்து பானிபூரி கடை போட்டு ஸ்பான்சர் பிடிச்சி இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு கஷ்டப்பட்டு தன்னோட டேலண்டால வந்த நம்ம எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலோட ஸ்டோரி உண்மையாவே ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு.